வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸ் உடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் அமுதமாக கருதப்படுகிறது. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்துக்கள், ஆக்சிஜனேற்றங்கள் அதிகமாக இருக்கு. இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவிகள் செய்கிறது. நெல்லிக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது சீசனாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்கக்கூடிய குணம் கொண்டது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை நெல்லிக்காய் ஜூஸுக்கு இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் என்னென்ன மருத்துவமைகளை பெறுகிறோம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு அதிகரிக்கும். நெல்லிக்காயில விட்டமின் சி நிரம்பி இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பெயர் பெற்றது. காலையில நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு குறிப்பிடத்தக்க ஊட்டத்தை அளிக்குது. தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துகிறது. ஸோ எனவே நீங்க உயிர் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸை தினமும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெறுவீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. நெல்லிக்காயில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நாள்பட்ட சுகாதார நிலைகளினுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்க வழக்கமாக உட்கொள்வது மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் எலும்பை வலுவாக்கக்கூடிய உணவாக இருக்கு. இது உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கும் பல வகையில் உதவி செய்யும். எனவே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் பெறுவீங்க, எலும்புகளையும் நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். செரிமானத்தை ஆதரிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் இரைப்பை சாறுகளினுடைய சுரப்பை தூண்டி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துவதன் மூலம் செரிமானத்திற்கு உதவுவதாகவும் அறியப்படுகிறது. இது அஜீரணம், அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸை நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு அதிகரிக்கிறது. நெல்லிக்காயில அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கிறதால வெறும் வயிற்றுல நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது குறிப்பாக உங்களுடைய மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். இது எடை மேலாண்மை மற்றும் எடை இழப்பு முயற்சிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும்னாலும் சரி, ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும்னாலும் சரி, நீங்க போதுமான அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸை சரியான சரிவிகித அளவில் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். சர்க்கரை மேலாண்மை நிர்வகிக்கிறது இந்த நெல்லிக்காய் ஜூஸ். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகர் பேஷண்ட்ஸா நீங்க இருக்கீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள் அல்லது அந்த நீரிழிவு நிலைமையை உருவாகக்கூடிய அபாயத்தில் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் உங்களுடைய ரத்த அளவை சரியான முறையில் நிர்வகிக்க உதவிகரமாக இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும், சுகர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் முன்னாடி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சு நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் உடைய கொழுப்புடைய அளவை பார்த்தீங்கன்னா நமக்கு குறைக்கும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளுடைய கொழுப்புடைய அளவை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால இதய நோயுடைய அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அப்புறம் ஃப்ளவனாய்டுகள் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கிறதால நல்ல கொழுப்புடைய அளவு மட்டும் வச்சுக்கிட்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சம்பந்தமான எந்த விதமான நோயும் இல்லாம நம்ம இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். உங்கள் உடலுடைய நச்சுத்தன்மையை நீக்க நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸை ஒரு பயனுள்ள ஒரு ட்ரிங்க் மாதிரி நீங்க காலையில வெறும் வயிற்றுல நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் வெளியேறுவதாலே பலவிதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நீங்க வராமல் தடுத்து உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, ஆற்றலை பெற்றுக்கிட்டு ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம். தோலுக்கு நல்லது நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய அதிக விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உள்ளடக்கம் கோலோஜனுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலமும் புற ஊதா கதிர்களிலிருந்து சரும பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதன் மூலமாகவும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதன் விளைவாக ஆரோக்கியமான மற்றும் அதிக பொலிவான சருமத்தை நம்ம பெறுவோம். ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கலாம். சருமத்தில் எந்த விதமான வெட்டுக்காயம் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் சருமத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ளலாம். முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸ்.
நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக மருத்துவ ஆய்வுகளில் அறியப்படுகிறது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால மயிர் கால்களை வலுப்படுத்துறதுக்கும் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய முடியினுடைய ஒட்டுமொத்த தரம் மற்றும் அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் உங்களால் முடியும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால தான் வந்து நெல்லிக்காய்களை பயன்படுத்தி நிறைய தேங்காய் எண்ணெய் கூட வந்து தயாரிக்கிறாங்க. நெல்லிக்காய் இயற்கையிலேயே முடியை கருகருன்னு அடர்த்தியாளர் வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். விட்டமின் சி என்னும் உள்ளடக்கம் காரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது. இதை நீங்க தொடர்ந்து உட்கொள்வது உங்களுடைய பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துறதுக்கும் தொற்று மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு எதிராக போராடுவதற்கு உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வலிமையாக்குறதுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ்ல அடாப்டோஜெனிக் பண்புகள் இருக்கு. அதாவது இது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து உங்களுக்கு குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மன தெளிவை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உணர்ச்சி மற்றும் உடல் அழுத்தங்களுக்கு உடலினுடைய பதிலை மேம்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். பார்வையை மேம்படுத்தும் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் ஏ என்னும் சத்து இருக்கு. இது நல்ல பார்வைக்கு சிறந்தது. நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தவறாமல் உட்கொள்வது சிறந்த கண் ஆரோக்கியத்துக்கு பங்களிப்பும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கண் பொறி நோயெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 நெல்லிக்காய் அல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நெல்லிக்காய் எடுத்துக்கணும். இப்போ 5 to 6 நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள வந்து அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். அது உங்களுடைய சுவையை அதிகரிக்கும். தேனும் உங்களுடைய உடலுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் நெல்லிக்காய் ஜூஸோட சேர்ந்து வழங்கும். தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கணும். நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு அதோடைய விதைகளை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நீங்கள் நெல்லிக்காய் வந்து நறுக்கி வச்சுக்கணும். நெல்லிக்காய் துண்டுகளை தண்ணீர் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி மற்றும் தேன் சேர்த்து மீண்டும் ஒரு முறை அரைக்கணும். நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் அதை வடிகட்டிட்டு அதுதான் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கும்பொழுது இதில் இன்னும் ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். தொடர்ந்து இது போல் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.